சட்டமன்றத்தில் சாதிப்பது யார், சறுக்குவது யார்? சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஒரு 80 ஆண்டு கால வரலாற்று ஒரு அவை படுமோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த அவைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, அவைக்கு முரணான, உண்மை இல்லாத தகவல்களை பரிமாறக்கூடாது என்று யாரை பார்த்து சொன்னார் என்றால் சபாநாயகர் உள்ளபடியே ஆளுங்கட்சியை பார்த்து சொன்னார். அந்த ஃபைல் என்ன இருக்கு? திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஃபைல்ல இருக்குன்னா அதை வெளியிட வேண்டாம்னு உங்களை தடுக்கிறது. அது என்னன்னு அவருக்கு முதல்ல விளக்கம் தெரியல. ஏன்னா அது ஒரு சிஏஜி ஆடிட்டிங் ஃபைல். இந்த கோப்பை திறந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு உண்டு. அந்த உத்தரவின் பேரில் தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமே தவிர முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாமல் காவல்துறையே ஒரு கோப்பை எடுத்து நடவடிக்கை எடுக்க முடியாது. யார் தடுத்தா? திமுக ஊழல் செஞ்சிருக்குன்னா நடவடிக்கை எடுங்க. அப்புறம் வச்சுக்கிட்டு நாங்க ஃபைல் வச்சுட்டு இன்னும் யார் உங்களுக்கு யார்கிட்ட அனுமதி வேணும்? யாரோட அனுமதி கொடுத்தா அந்த கோப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்கு யாராவது உத்தரவு கொடுக்கணுமா? அமித்ஷா யாராவது, மோடி யாராவது உத்தரவு கொடுக்கணுமா? பேசினாவே நீங்க ஏன் வெளிநடப்பு பண்றீங்க? ஒரு அமைச்சர் வந்து எந்த குறிப்பும் இல்லாம, எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பத்திரிகையை பார்த்து பணம் வாங்கிட்டு அவங்க அந்த தகவலை போடுறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் யாராவது பேசிய வரலாறு இருக்கா? அவை மாண்பை குலைக்கும் விதமாக இஸ்லாமியர்களுக்காக திமுக எதுவுமே செய்யலன்னு ஒரு நீலி கண்ணீர் வடிச்சுட்டு ஒரு குறிப்பை வந்து சபையில முஸ்தபா பேசுறாங்க. யார் அந்த முஸ்தபா அப்படின்னா, நடிகர் விஜயோட படத்துல இஸ்லாமியர்களை கேவலமாக பயன்படுத்தினார்னு வழக்கு தொடர்ந்து சபாநாயகர் தனபால் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பாதுகாப்பாக காவலர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அனைவரும் சபாநாயகர் இருக்கைக்கு போய் அந்த சபாநாயகருடைய இருக்கையில் அமர்ந்த காட்சி மக்கள் அத்தனை பேரும் பார்த்தார்கள். உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். அன்றைக்கு கெட்டுப்போய மாண்பு. திமுக தவறு செய்தது ஓகே, அதையெல்லாம் அந்த தவறெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் தானே தாவேக்கா வருது. அப்ப தாவேக்கா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கெட்டு போச்சு. இப்ப என்ன மாண்பு கெட்டு போச்சு? ஒரு சபாநாயகர் வந்து அவையை நடத்துகிறார். அவர் ஆளுங்கட்சியாக இருப்பதால், அவர் சார்ந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருப்பதனால் அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் சபாநாயகராக இருக்கிறார். அப்ப திருடன் கையில நீங்க சாவியை கொடுத்துட்டு அவர்கிட்ட நீங்க போய் திருடாதுன்னு சொன்னா எப்படி? அப்ப அப்பாவு கையில நீங்க அப்படிதான் கொடுத்தீங்களா? மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு அங்க வந்து பாதிப்பு ஏற்படுது. அது வந்து அந்த இடம் பரந்தூர் விமான நிலையம் வந்து சரியான ஒரு விமான தளம் அமைப்பதற்கான இடம் அல்ல. நீங்க விவசாயத்துக்காக நீங்க இந்த திட்டத்தை ரத்து பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? அதுதான் நம்ம முன்னே. இது எப்படி போகும்? இது ஒருவேளை வந்து சந்திரபாபு நாயுடுக்கு சாதகமா போகும். அப்ப இதை யாரோட ஆலோசனைப்படி இது முதலமைச்சர் செஞ்சார்? தன்னோட இருக்கிற ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு மக்கள் கொடுக்கின்ற அட்வைஸ் படி இது செஞ்சுட்டாரோன்ற ஒரு பயமும் ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. நாங்க ஊழலுக்கு எதாவது செயல்படுவோம். அரசு வழக்கு நியமனத்துல 30 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் பெற்றுட்டு எனக்கு வந்து பொறுப்பு தெரியலன்னு விழுப்புரத்துல அவங்க கட்சி நிர்வாகி வழக்கறிஞர் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நேற்று வாரத்துல கூட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் வந்தவர்கள்லாம் இப்போ மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க. இதுதான் நான் சொல்றேன். இது பழைய கடனா பேசிட்டு கூட சார், அதுதான் மக்கள் கடனை கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க எதிர்கட்சியா இருக்கும். அதுதான் எதிர்கட்சியா இருக்கும். இன்னும் நீ அதே சொல்லிட்டு நீ இந்த ஊழல் பண்ணிருப்பியா? அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் C7 முரண் விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய விவாத நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக சட்டமன்றத்தில் தற்போது புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது, இந்த பக்கம் எதிர்க்கட்சியினர் எப்படி செயல்படுறாங்க, திமுக அதிமுக உட்பட அது பிரதானமாக திமுக எப்படி செயல்படுறாங்க, இதில் சபாநாயகரனுடைய பார்வை எப்படி இருக்கிறது, இப்படின்னு இந்த சட்டமன்ற நிகழ்வுகள், சட்டமன்றத்தில் சாதிப்பது யார், சறுக்குவது யார் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். இதில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுகவை சேர்ந்த 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அதில் முதலாவதாக திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு மோகன் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். உங்கள் இருவரையும் வரவேற்கிறேன். இதில் முதலாவதாக நான் நேற்று குறிப்பாக சட்டப்பேரவை நிகழ்வில் சபாநாயகர் உதிர்த்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் 2 பேருக்கும் பொதுவான கேள்வியாக வைக்கிறேன்.
அதாவது சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருதரப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கண்ணியத்தோடு நடந்துக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேரலையில் போயிட்டுருக்கு. பார்த்துட்டு இருக்கிற தமிழக மக்கள் நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி, அதனால் கொஞ்சம் கண்ணியத்தோடு நடந்துக்கங்கன்னு இரண்டு தரப்புக்கும் தன்னுடைய ஒரு வலியுறுத்தல்களை வைக்கிறார். ஸோ நான் இந்த கேள்வியை இதை மையப்படுத்தி நான் கேள்வியை முதலாவதாக துரை சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தாவேகாவினுடைய ஆளுங்கட்சியினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதற்கு பதிலடியாக திமுகவினரும் இத்தகைய செயல்பாடுகள், அதாவது சபாநாயகர்கிட்ட இருந்து இப்படியான வார்த்தைகளை வாங்கும் அளவுக்கு செயல்பட வேண்டியிருக்கிறதா? கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஒரு 80 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு அவை படுமோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த அவை. எடுத்த எடுப்புல சபாநாயகர் வந்து இரு பேரையும் தான் ஒரு சபாநாயகர் வந்து குறை சொல்லும் பொழுது என்ன அப்புறம் ஆளுங்கட்சி மட்டுமா குறை சொல்ல முடியும்? அப்படின்னா அவர் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், அவர் வெறுமனே ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கை நீட்டி சொல்ல முடியாது. இந்த அவைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய, அவைக்கு முரணான, உண்மை இல்லாத தகவல்களை பரிமாறக்கூடாது என்று யாரை பார்த்து சொன்னார் என்றால் சபாநாயகர் உள்ளபடியே ஆளுங்கட்சியை பார்த்து சொன்னார். எந்த ஒரு குற்றச்சாட்டிற்கும் தரவில்லை, எந்த ஒரு குற்றச்சாட்டிலும் உண்மை இல்லை. ஆதாரம் கேட்டால் அதற்கான ஆதாரங்களை தவிர வேறு சில பதில்களை சொல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இப்படி ஒன்று ரெண்டு இல்லை, இந்த அவையில அமைச்சர்கள் வரலாற்றிலே, தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலே ஆளுங்கட்சி அமைச்சர்களோட பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவது இதுதான் முதல் முறை. எப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா எங்களோட எதிர்கட்சி தலைவர் சொல்றது போல, நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரி அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. எந்த கேள்விக்கும் நேரடியாக பதில் இல்லை, பதில் தான் இல்லை. சரி ரைட்டு, சொல்ற குற்றச்சாட்டுக்கு விளக்கம் வேணும் இல்லை, குற்றச்சாட்டுக்கு விளக்கம் இல்லை. ஆக இந்த அவை வந்து படு மோசமாக அன்பார்லிமெண்டரியா நடந்துட்டு. அது எப்படி நடக்குதுன்னா, இல்ல அதை பொதுவா சொல்லிட முடியாது இல்ல. மோரோவர் நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, நீங்க வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிறத பத்தி கேட்டா நம்ம அதுக்கான விளக்கம் கொடுக்க போறோம், நீங்க வந்து உங்களோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணோம் ஏது பண்ணோம்லாம் நீங்க சொல்லும் பொழுது நாங்களும் அதே ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்கள் என்னன்னு சொல்ல வேண்டி இருக்குல்ல. முதலமைச்சர் விஜய் மரி வில்சன் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அந்த மாதிரி வந்து முதலமைச்சர் விஜயோட டேபிள்ல ஃபைல்ஸ் இருக்கு, அதை வந்து திறக்க வச்சிடாதீங்க. அதை உள்வாங்கிய முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாருன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒன்றும் சும்மா சொல்லலை, உள்ளபடியே என்கிட்ட ஒரு 3 ஃபைல் இருக்கு, அது திறக்க வச்சிடாதீங்க. சரி, அந்த ஃபைலில் என்ன இருக்கு? திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஃபைலில் இருக்குன்னா அதை வெளியிட வேண்டாம்னு உங்களை தடுக்கிறது யார்? இதுக்கு ஒரு உண்மை வேணும் இல்லை. அது என்னன்னு அவருக்கு முதல்ல விளக்கம் தெரியல. ஏன்னா அது ஒரு சிஏஜி ஆடிட்டிங் ஃபைல், ஒரு சிஏஜி ஆடிட்டிங் ஃபைல், டேபிள் ஃபைலுங்கிறது ஒரு நடைமுறை. கடந்த ஆண்டோட வரவு செலவு கணக்கு அது வந்து முதலமைச்சரோட டேபிள் ஃபைலில் போய் நிற்கிறதும், முதலமைச்சர் அது கோப்புகளை சரிபார்ப்பது என்பது, கோப்புகளை பார்ப்பது என்பதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அதில் ஏதோ ஊழல் நடந்ததாகவும் அந்த ஊழலை சரிபார்த்து நான் வந்து நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல தன்னோட டேபிள்ல இருக்கிற ஃபைல் என்னன்றதை முதல்வர் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாரு. நம்ம இங்க உட்காந்துட்டு சொல்ல முடியாதுல்ல. ஏங்க, இப்ப நீங்க சொல்ல தேவையில்ல, சிஏஜி ஆடிட்டிங் ஃபைல் என்னன்னு தெரியுமில்ல. நீங்க நான் இங்க உட்காந்து சொல்ல முடியும், அவர் அங்க உட்காந்து தானே சொல்றாரு, அப்ப என்ன ஃபைல்ன்றது சொல்லணும் இல்ல. இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, அவருக்கு தெரியும் எல்லாமே, நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னாலும் அவர்கிட்ட உள்ளபடியே மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்ட கோப்புகள் இருக்கு அப்படின்னாலும் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருன்னா காவல்துறை. இவர் காவல்துறைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவர் காவல்துறைக்கு வந்து இந்த ஃபைலை வந்து அனுப்பி நடவடிக்கை எடுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்யுங்க, சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யுங்க, அவர்கள் மீது டிவிஎஸ்சியின் பிரிவின் கீழ் வழக்குகளை தொடுங்க, ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புக்கு எதிராக வழக்குகளை தொடுங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுங்க வழக்கை, நீதிமன்றம் விசாரிச்சு குற்றவாளிகள் யார் இல்லை என்று தீர்மானிக்கட்டும். அது தீர்மானிக்கிறது முதலமைச்சர் கிடையாது, முதலமைச்சருக்கு அதுக்கு பவரும் கிடையாது. முதலமைச்சருக்கு இஸ் நாட் ஏ சைனிங் அத்தாரிட்டி, செக் சைனிங் அத்தாரிட்டி. அவர் வந்து அதற்கான ஆளும் கிடையாது, அதற்கான பவரும் அவருக்கு கிடையாது, அவர் வழக்கு தொடுக்க முடியாது. அப்ப இதை எப்படி கொண்டு போய் எதிர்கட்சிகள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு முறை எதிர்கட்சிகள்கிட்ட எப்படி நிறுத்துறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட ஃபைல் இருக்கு, திமுக ஊழல் செஞ்சிருக்குன்னா நடவடிக்கை எடுங்க, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தானே உங்களை முதலமைச்சர் உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் வச்சுக்கிட்டு நாங்க ஃபைல் வச்சுட்டு இன்னும் யார் உங்களுக்கு யார்கிட்ட அனுமதி வேணும், யாரோட அனுமதி கொடுத்தா அந்த அந்த கோப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பீங்க?
அதுக்கு யாராவது உத்தரவு கொடுக்கணுமா? அமித்ஷா யாராவது, மோடி யாராவது உத்தரவு கொடுக்கணுமா? இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரி யாராவது சொல்லி தரணுமா? அது அப்படி ஒண்ணு கிடையாது. அது வந்து ஒரு சிஏஜி ஆடிட்டிங் ஃபைல். அப்ப அந்த ஆடிட்டிங் ஃபைலுக்கான புரிதல் இல்ல, அந்த ஃபைல் என்னன்னே தெரியாம நான் அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வச்சிடாதீங்கன்னு சட்டமன்றத்துல வந்து ஒரு முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னா இதை விட கேலி கூத்து வேற ஒரு முதலமைச்சர் செஞ்சதே கிடையாது தமிழ்நாடு. ஓகே மோகன் சார், இப்போ முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வரை அனைவரும் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுறாங்க, தெரியாம பேசுறாங்க. இல்லை இப்போ சார் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்களும் கேட்டது. என்ன பதில் தாவேக என்ன சொல்லிக்க நினைக்குது இதுல? இல்ல அதாவது அருமை சகோதரர் வந்து முதல்ல எடுத்த உடனே இந்திய வரலாற்றிலேயே அசம்பிளியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாண்பு கெடக்கூடிய அளவில் வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றத ஒன்று பதிவு பண்ணார். இந்திய வரலாற்றிலேயே ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணென்றும் பாராமல் ஜெயலலிதாவுடைய சேலையை உரிவு மானபங்கப்படுத்தி முடியெல்லாம் அழுத்து விட்டு பண்ண ஒரே ஒரு சம்பவம் தான் இந்திய வரலாற்றிலேயே தமிழக சட்டமன்றத்தில் நடந்த மிகப்பெரிய, அதாவது சட்டமன்ற மாண்பை குலைக்கக்கூடிய பதிவு பண்ணும்போது நான் ஒரு வார்த்தை கூட ஏன் பேசுறேன்னா, உங்களுடைய பதிவு வந்து நேரடியா மக்களுக்கு போய் சேரணும். அப்போ அதுக்கு பதில் நான் பதியும் போது நீங்க குறுக்க பேசுறீங்கன்னா அது வந்து விவாதமா மாறிடக்கூடாது. அதனால இந்திய வரலாற்றிலேயே முதலிலே வந்து அசம்பிளியில சட்டமன்றத்துல ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற மாண்பை கெடுத்தது திமுக என்பதை யாராலையும் மறுக்க முடியாது. அதற்கு மோகன் காந்தி சொல்லல, ஆதாரத்தோடு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது நண்பர் என்ன சொல்றாருன்னா, பேசும்பொழுது ஒரு முதலமைச்சருக்கு எந்தவித பவருமே கிடையாது, ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்து போலீஸ் கிட்ட கொடுக்கணும், போலீஸ் வந்து ஊழல் தடுப்பு கிட்ட கொடுக்கணும், அவங்க தான் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நீதிமன்றம் தான் வந்து முடிவெடுக்கும். இது வந்து நடைமுறை. முதலிலே ஒரு முதல்வர் என்பதற்கு என்னன்னா, இந்த கோப்பை திறந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலமைச்சருக்கு உண்டு. அந்த உத்தரவின் பேரில் தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமே தவிர, முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாமல் காவல்துறையே ஒரு கோப்பை எடுத்து நடவடிக்கை எடுக்க முடியாது. அது முடியாது. நான் தடுக்க சொல்லல. அதாவது உங்களுக்கு சட்டமன்றத்தில் என்ன விஷயம், அவங்க என்ன சொல்றாங்க, மரிய வில்சன் என்ன சொன்னாரு, உங்களுடைய ஊழல் ஃபைல்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு முதலமைச்சர் உள்வாங்கிட்டு நாங்க திறக்க வைக்காதீங்கலாம் சொல்லல. அந்த ஊழல் ஃபைல் மீது தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கும். அந்த ஊழல் ஃபைல இன்னும் சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இன்னும் சில சரத்துகள் வேணும். அந்த சரத்துக்களை எல்லாம் முழுமையான பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, நீங்க யார் தடுத்தா எந்த ஒரு சக்தியாலும் இன்றைய தமிழக முதலமைச்சர் மாண்பு ஜோசப் விஜய் அவர்களை தடுக்க முடியாது. அந்த செயல் திட்டங்களை சொன்னதை செய்வாரே தவிர யாராலையும் அவரை தடுக்க முடியாது. அந்த சக்தி ஒன்று இந்தியாவிலே கிடையாது. இல்ல திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா சார்? திறக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் கேட்டுங்களேன். ஒரு கோப்புகள் வந்து ஆய்வுல இருக்கின்ற பொழுது அது முழுமை அடைவதற்கு முன்னாலேயே நீங்க பேசுற பேச்சால ஆய்வுல இருக்கிற ஒரு கோப்பு எப்படி ஆய்வுனா இன்னும் சில ஆதாரங்கள் சார், இன்னும் சில ஆதாரங்கள் அந்த கோப்பு ஆய்வுல இருக்கு சார். அலுவலக கோப்பு இல்ல சார். நீங்க இவர் சொல்றாரு அலுவலக கோப்புன்னு சொல்றாரு. 200 கிலோமீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி வந்து நாங்க வந்து ரோடு போட்டோம் சொல்லிட்டு ஏவா வேலுடையதுல கண்டறிக்கப்பட்டதா இல்லையா? அது ஊழல் இல்லையா? இல்ல அது ஊழல். நீங்க வந்து நீங்க பில்லு போட்டா ஊழல் தான். அதை எப்படி மறுக்க முடியும்? அது என்ன நடக்க முடியும்? இல்ல சார், இல்ல நீங்க அதை விளக்கம் அளிக்கலாம். இல்ல சார், இப்போ தாவேக எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ கேட்ட கேள்விகளுக்கான இப்போ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அதுல அதற்கான விளக்கம் என்னன்னு அளிக்கலாம். அதை விடுத்து அதை தாண்டி எதிர்கட்சிகளை நோக்கி, திமுகவினர் நோக்கி தேவையற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பது இந்த நேரத்துக்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கெல்லாம் தேவையில்லாத ஒன்று சொல்றாங்க. இல்ல சார்,
நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? கவனஈர்ப்பு தீர்மானத்துல திமுக அவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உட்கொண்டு அத்தனை பேரும் அந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை மட்டுமா பேசுறாங்களா? நீங்க சொல்ல முடியுமா? அவங்க அதை தாண்டி பேசலையா? அதுக்கு ஆளுங்கட்சியில பதில் சொல்லக்கூடாதா? அது தவறாது. நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுக்கு இடைமறிக்க வேணாம். குற்றச்சாட்டாக நாங்க என்ன இல்ல நீங்க இருந்து பேசுறீங்க இல்ல பார்ட்டி உங்களை வெளிநடப்பு பண்றது என்னன்னு அவருக்கு தெரியுமா? அவரோட கருத்தை முடிக்கிறார். அவரோட கருத்தை அசெம்பிளியில பேசினாவே நீங்க ஏன் வெளிநடப்பு பண்றீங்க? நீங்க இருந்து பதில் சொல்ல இல்லையா? ஒரே நிமிஷம் அவரோட கருத்தை சொல்றது மாய கிடையாது. இது லைவ், யாரை எடிட் பண்ணி காட்டல. ஏங்க அந்த லைவ் சபாநாயகர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அதாவது சபையில் வைக்காதீர்கள். ஒரு சபாநாயகர் கருத்து ஒரு சாரா இல்லாம ஆளுங்கட்சிக்கே சாதகமா இல்லாம சபையில சபாநாயகர் நடுநிலைமை வகுத்து, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, யாரு தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லி அவை குறிப்பிலிருந்து நீக்கி ஒரு சபாநாயகர் இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் கண்டிருக்குது என்று சொன்னால் இதை சொல்லலாம். இந்திய வரலாற்றிலே முதல் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். இதை மறுக்க முடியுமா நண்பரால? அப்ப இதுக்கு மேல ஒரு சபை எப்படி நடத்த முடியும்? சொல்லுங்க பாப்போம். ஓகே, இல்ல சார், நான் உங்ககிட்ட கேட்கறது, நேற்று நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் இப்போ பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர்லாம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அடிப்பது போன்ற ஒரு ஆவேசப்பட்டு கோவப்பட்டு அடிப்பது போன்ற ஒரு மேனரிசம்ல ஈடுபடுறாங்க. அது தேவையா? இப்போ எதிர்கட்சி, இப்போ தாவேக்காவை கூட ஒரு பக்கம் சொல்லிடலாம், அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அவங்க இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்களும் அதை மறுக்க மாட்டீங்க. ஆனா ஒரு அனுபவமிக்க திமுக எம்எல்ஏக்களை இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம், அதுதான் சபாநாயகருக்கு ஒரு கூடுதல் கவலை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படின்னு குரங்கு கையில பூமாலை கொடுத்துட்டு அதுல அனுபவம் இல்ல, முடிக்கிறேன், குரங்கு கையில பூமாலை கொடுத்துட்டு அனுபவம் இல்லைன்னா வருத்தப்பட முடியாது. சபாநாயகர் மீண்டும் அதில் பெருமைப்படுறது என்ன இருக்கு? சபாநாயகர் ஏதோ திமுக காரங்களை பார்த்து அவை குறிப்புல இருந்து நீக்கணும் பெருமைப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்திய வரலாறுலயே ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சபாநாயகர் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய, அமைச்சர்கள் பேசக்கூடிய வார்த்தையே நீக்குகிறார் என்றால் அது உங்களுக்கு அவமானம் இல்லையா? ஆமாங்க, முன்னாடி நடத்தி இப்படிதான் கேள்வியை வச்சிடறேன். எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்பு தெரியும். சட்டமன்ற ஒரு பத்திரிகையை வாங்கிட்டு எழுதுவாங்கன்னா முன்னாடி ஏதாவது ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் எந்த குறிப்பும் இல்லாம எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பத்திரிகையை பார்த்து பணம் வாங்கிட்டு அவங்க அந்த தகவலை போடுறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் கீர்த்தனா சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள் யாராவது பேசிய வரலாறு இருக்கா? சரி, கண்டிப்பா அது நடந்தது. நிகழ்வு நடந்தது மறுக்கல. ஒரே நிமிஷம், ஒரு அவையில நான் ரெண்டு பேருக்கு சொல்றேன்.
பேச்சு ஒரே நிமிஷம் மொத்தமா நடக்கிறது ஒரே நிமிஷம் பூண்டி கலைவாணர் வந்து கிட்ட வந்து ஒரே நிமிஷம் மாண்பு மீறி நான் ரெண்டு பேருக்கு சொல்றேன். மாண்பு மீறி எதுவும் சார் ஒரே நிமிஷம் பேசக்கூடாது. மோகன் சார் ஒரு நிமிஷம் ஒரு அமைச்சர் இல்ல சார், அமைச்சர் தகவலை தவறாக சொன்னார் என்பது உங்களுக்கு மாண்பு மீறப்படுகிறது. ஓகே. ஆனா சபாநாயகருடைய இருக்கையில என்ன சொன்னாங்க? சார் மோகன் சார் சார் இது ஒரே நிமிஷம் நீ கருத்தை முடிச்சீங்க. ஒரே நிமிஷம் நம்ம பேசுற கருத்துக்களும் தகவல்களும் மக்களுக்கு போய் சேருவாங்க. ஒரே நிமிஷம் இது அவரவர்களுக்கான நேரத்தில் அந்த கருத்துக்களை பதிவு பண்ணா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. தயவு செய்து ஒருத்தரோட நேரத்தை இன்னொருத்தர் இடைமறிக்க வேணாம். இப்போ இது அவருக்கான நேரம். நீங்க பதில் கருத்து சொல்லலாம், தாராளமா சொல்லலாம் சார். நீங்க அதாவது முஸ்தபா வந்து ஒரு கருத்து சொல்றார், இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் கலைஞர் சொன்னார். அதற்கு ஆதாரம் இல்லை, இல்ல அது சொல்லப்பட்ட விதம் வேற. அதன் பிறகு அவை மாண்பை குலைக்கும் விதமாக இஸ்லாமியர்களுக்காக திமுக எதுவுமே செய்யலன்னு ஒரு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு குறிப்பை வந்து சபையில முஸ்தபா பேசுறார். யார் அந்த முஸ்தபா அப்படின்னா, நடிகர் விஜயோட படத்துல இஸ்லாமியர்களை கேவலமாக பயன்படுத்தினார்னு வழக்கு தொடர்ந்தார். அவர்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு திமுகவை வன்மையா ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார். எப்படிப்பட்ட திமுக? இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. இஸ்லாமியர்களுக்கு நீண்ட நாள்கள் சிறையில் இருக்கின்ற விசாரணை கைதிகளாக இருக்கின்ற இஸ்லாமியர்களை விடுதலை செய்த திமுக. இஸ்லாமியர்களுக்கான தொகையை அவர்கள் வெளிநாடு சென்று அந்த தொழுகை நடத்தக்கூடிய அந்த தொகையை உயர்த்தி கொடுத்தது திமுக. இப்படி பல்வேறு தருணங்களில் பல்வேறு மட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருந்தது திமுக. அப்படிப்பட்ட திமுகவை நாங்க வந்து இஸ்லாமியர்களை பார்த்து திமுக வந்து தீவிரவாதிகள் சொல்லிச்சு. நான் அங்க அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். பட் இந்த இடத்துல பிஜேபி உடைய கூட்டணியில இருக்கும்போது திமுக விளக்கம் அளிக்கலாம் இருக்குன்னா சொல்லணும். இந்த சபாநாயகரோட உட்டாலகிரி ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? சபையில இருந்து அவங்க பேசுனதையே நீக்குவாரு. அவங்களோட அவைகள் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுனதை நீக்கிட்டு அங்கேயும் நல்ல பேர் வாங்கணும் மக்கள்கிட்டையும். அவையிலையும் தாவேகா வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுதுன்ற பேர் வாங்கணும். மக்கள்கிட்டையும் ஒரு அநியாயமான கருத்து போறதுக்கு அனுமதிக்கணும். அதாவது ஒரு கருத்து ஆதாரம் இல்லாமல் திணிக்கப்படுகிறது என்றால் அதற்கு சபாநாயகர் உரிய முறையில் விளக்கம் கேட்கணும். அவர்களை சபைக்கு வர வைத்து விளக்கம் கேட்ட வரலாறுலாம் இருக்கு தமிழ்நாட்டில். அவர்களை சபைக்கு அவர்களை வர வைத்து விசாரணை செய்யலாம். எப்படி இந்த தகவலுக்கு உண்மை இல்லையே, நீங்கள் எப்படி இந்த தகவலை வெளியிட்டீர்கள்? அதெல்லாம் செய்யல. அவர் இருந்து அவை குறிப்பில் நீக்குவாரு. அதுக்கு முன்னாடி அங்கிருந்து லைவ்ல போய் ரீலா மாறிடும். அதை நினைச்சு திமுக கவலைப்படுதானே? எதை நினைச்சு? ஏன்னா இப்போ அப்படியாப்பட்ட ஒரு இதுவும் இப்போ உதயநிதியா எதிர்கட்சி தலைவர் நீங்க சிறு சிறு பொய்யை தானே நீங்க பெரிய பொய்யாக மாற்றுறீங்க. அப்ப ஒரு உள்ளபடியே ஒரு தகவலை வந்து சொல்றாரு. யார் உங்களை வந்து இந்த அவையோட அமைதி கெட்டக்கூடாதுன்றதுக்காக நான் தகவலை வந்து தர மறுக்கிறேன் நானும் அப்படின்னு நடக்கவே இல்லை. மீண்டும் சொல்றோம், அவர் ஏதோ ஒரு எங்கேயோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் உறுதியா காமிக்கலாம்ல. இப்ப அவர் யாரும் வந்து தடுக்கல. அவர் சபையோட தலைவர் அவர் தான். அவர் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் முத்தமிழ் தலைவர் கலைஞர் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை எங்கேயுமே அவர் பயன்படுத்தல. அது எப்படி வந்திருக்குன்னா, அந்த 98, 99 நடந்த வெடிகுண்டுகள்ல சில இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சொன்ன தகவலை இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லி அந்த தகவலை அவர் முஸ்தபா மாத்தி பேசும் பொழுது பூண்டி கலைவாணர் உள்ளபடியே கோவப்பட்டு போய் கேட்கிறார். ஆதாரம் இருக்கா, தகவல் இருக்கா, அந்த தகவலை பரிமாறுங்க, வெளியே சொல்லுங்க, யாரும் தடுக்கல. அப்ப இது எப்படின்னா, இந்த தகவலை வெளியில சொல்லாம இருக்கிறதுனால தாவேகாவுக்கு 2 பலன்கள். ஒண்ணு வந்து நான் வெளியில சொல்லல, சபையோட மாண்பு கெட்டக்கூடாது, அமைதி கெட்டக்கூடாதுன்றதுக்காக நான் தடுத்தேன். இன்னொன்னு, வெளியிடாதனால அந்த வெளியிடாதப்படாத பொய் வந்து உண்மையாவே மக்கள்கிட்ட போய் சென்றடையும் அப்படின்னு தாவேகா நம்பு. இது ரெண்டுமே தவறு. இந்த 2 தவறுக்கும் இடையில் இஸ்லாமியர்களுக்கு திமுக என்ன செஞ்சதுன்னா வந்து பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் வந்து சொன்னதுல 0.01%. அப்ப இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கு இருக்கிற அந்த நட்பு, இஸ்லாமியர்களுக்கும் திமுகவும் இருக்கின்ற அந்த உறவுங்கிறது வந்து இன்று நேற்று முளைத்ததல்ல. அது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிறது. அதை வந்து முஸ்தபா போன்ற ஆட்களை வச்சு ஒரு இரவுல அதை கலைச்சிடலாம், இல்ல அவரு நீருக்கு நீர் வடிக்கிறது மூலமாலாம்
திமுகவுக்கு இஸ்லாமியர்களுக்கு உண்டான நட்பை வந்து கெடுத்துடலான்னு ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா அந்த கனவு நிறைவேறாது. ஓகே, அது என்றைக்கும் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், நீங்க சொல்ல வேண்டிய தகவல்கள் இப்ப சொல்லலாம். அதாவது கோபி, சபாநாயகர் வந்து வானளாவிய அதிகாரம் படைத்தின்னு சொல்லிட்டு காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக இருக்கும்பொழுது சொன்ன கருத்து வந்து அது எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்னார் சபாநாயகர் வந்து வானளாவிய அதிகாரம் காளிமுத்து இல்லையே இருக்கு. ஒரு நிமிஷம், அவர் காளிமுத்து தான் சொன்னார். காளிமுத்து தான் சொன்னார். நீங்க பாயிண்ட் தற்போதைய நிகழ்வுக்கு சபாநாயகர் வந்து அவர் சொல்றாரு, அவர் சபையில வந்து சபாநாயகராக இருக்கும்போது சபாநாயகருக்கு எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றது முழுமையாக பயன்படுத்த முடியும்னு சொன்னார். சபையில் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு முழு அதிகாரமும் முழு யாராக இருந்தாலும் கூப்பிட்டு கேள்வி கேட்கணும், யாராக இருந்தாலும் வெளியே எடுக்கணும், இல்லை சபையை குறிப்பிட்டு எழுதிக்கணும், எல்லா அதிகாரமும் உள்ள சபாநாயகராக இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகர் நடுநிலையாளராக நீங்களே முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, நீங்கள் யாரையும் வந்து வெளியேற்றணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, ஆனால் நான் வெளியேற்றக்கூடிய சூழலுக்கு நீங்கள் உருவாக்கிடாதீர்கள் என்று இரு சபையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொண்ட ஒரு சபாநாயகர். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, நண்பர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அமைச்சர் அவர்கள் ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்தாரு, அதனால வந்து மாண்பு கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. அவையினுடைய மாண்பு, அசம்பிளியுடைய மாண்பு, சட்டமன்றத்துடைய மாண்பு. இதே அமைச்சரவையில திமுக இருக்கும் பொழுது, அதிமுக ஆட்சி ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது, சபாநாயகர் தனபால் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பாதுகாப்பாக காவலர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அனைவரும் சபாநாயகர் இருக்கைக்கு போய் பா ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் சில உறுப்பினர்கள் அந்த சபாநாயகருடைய இருக்கையில் அமர்ந்த காட்சி மக்கள் அத்தனை பேரும் பார்த்தார்கள். உலகத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும். அன்றைக்கு கெட்டு போய மாண்பு இன்றைக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒரு தகவல் கெட்டு போகுமா? சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இன்றைக்கு அவை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மாண்பு கெட்டுவிட்டது என்று அவர்கள் சொல்லுவதற்கு எந்த விதமான ஒரு இன்றைய சூழ்நிலை எந்த விதமான அவர்களுக்கு முகாந்தாரமும் இல்லை. அதெல்லாம் மாண்பு கெட்ட செயல்களை இல்ல சார், அந்த பாயிண்ட்டுக்கே வர. இப்ப திமுக தவறு செய்தது ஓகே, அதையெல்லாம் அந்த தவறெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் தானே தாவேக்கா வருது. அப்ப தாவேக்கா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மாண்பு கெட்டு போச்சு. இப்ப என்ன மாண்பு கெட்டு போச்சு? ஒரு அமைச்சர் வந்து தவறா சொல்லிட்டார், மாண்பு கெட்டு போச்சு. அவங்களுக்கு அது தவறான தகவல் கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் கேட்டுங்க. அதாவது அவையினுடைய மாண்பு என்பதும் அவையில் அமைச்சர்கள் பேசுகின்ற உரை என்பதும் வேறு. அவையில் வந்து இருக்கையை விட்டு பேசுகின்ற பொழுது அன்பார்லிமெண்ட் வேர்டு ஒரு அமைச்சர் பயன்படுத்தி அது மாண்பு கெட்டு போவோம். அவர் வந்து இவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு, தவறான தகவல் சொல்லிட்டாரு, பத்திரிகை பார்த்து கூட்டி கலைவாணன் வந்து இருக்கையை விட்டு அடிக்கிறதுக்கு பாய்ச்சி வருவாரு. அதாவது நீங்க வந்து உங்க கை தவறி விழுந்தா அது தக்காளி சட்னி, எங்க கை தவறி விழுந்தா அது அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அப்போ அப்படியா எப்படி சொல்ல முடியும்? ஓகே சார், ஒரு விஷயம் கேட்டுங்க. சபையினுடைய மாண்பு வந்து கெட்டுவிட்டது. மாண்பு சபையில வந்து மாண்பு கெடக்கூடிய அளவிலே தாவேக்கா வந்து இன்றைக்கு சபை நடத்துகிறது என்று சொல்வதற்கான எந்தவித முகாந்தரமும் இல்லை. சபையினுடைய மாண்பை எப்படியெல்லாம் கெடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் மீற வேண்டும், எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று முழுமையாக தெரிந்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அதுல மாற்று கருத்தை இல்லை. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. ஓகே, இதுல என்ன சந்தேகம் சொல்லுங்க. இல்ல, நான் இப்போ ஒரு கேள்வியோட நான் அடுத்தது, இப்போ இதுல தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து தற்போது இந்த அவையில அதிகமாகி இருக்கா, இல்ல அது பழைய காலங்கள் போல நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு இல்ல நான் வச்சிடுறேன். இப்போ இந்த பக்கம் தாவேக்கா தரப்புல இருந்து இப்போ உதயநிதி அவர்கள் குறித்து பேசும் பொழுது, செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து பேசும் பொழுது சிடிஆர் நிர்மல்குமார் முன்வைத்த வார்த்தைகளும், அதற்கு பதிலாக இங்க உதயநிதி அவர்கள் சிடிஆர் நிர்மல்குமாரை நோக்கி வைத்த வார்த்தைகள், இது மாதிரி இப்ப தாவேக்கா எம்எல்ஏக்களை அமைச்சர்கள் நோக்கி வைக்கிற வார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட தாக்குதல்
தாக்குதல்கள் தற்போது அடிக்கடி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள் பற்றின பார்வை என்னவா இருக்கு சார்? துரை சார், முதலில் சபாநாயகருக்கு வானளாவே அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னது வந்து பிஹெச் பாண்டியன். சரியா? அவர் அந்த காலகட்டங்களில் திமுகவை சேர்ந்த ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தார். அந்த வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. ஒரு சபாநாயகர் வந்து அவையை நடத்துகிறார். அவர் 2 எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி 2 பேர்களுக்கும் பொதுவானவர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் யார்? அவர் எப்படி இந்த சபைக்குள் நுழைந்தவர் என்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக நுழைந்தவர். அவர் ஆளுங்கட்சியாக இருப்பதால், அவர் சார்ந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருப்பதனால் அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் சபாநாயகராக இருக்கிறார். அப்ப திருடன் கையில நீங்க சாவியை கொடுத்துட்டு அவர்கிட்ட நீங்க போய் திருடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப அப்பாவு கையில நீங்க அப்படிதான் கொடுத்தீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல சார், நான் அப்படி வைக்கலாம்ல. சரிங்க, அப்பாவை தவறளித்தார், திமுக தவறளிச்சது. நீங்க என்ன சொன்னீங்க? இத்தனை 75 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் எல்லாம் தவறளித்து விட்டது. இந்த மண்ணில் வளர்ச்சி இல்லை, இந்த மண்ணில் பண்பாடு இல்லை, இந்த மண்ணில் ஒட்டுமொத்த சமுதாயமே, தமிழ் சமுதாயமே முன்னேற்றத்தை நோக்கி செல்லாமல் கீழே விழுந்து விட்டது, சரிந்து விட்டது, திராவிடம் தமிழ்நாட்டை அழித்து விட்டது. இதானே சொன்னீங்க? சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப உங்களோட அளவுகோல நீங்க திமுகவுடன் தான் வைப்பீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? நீங்க வீட்லயே இருந்திருக்கலாமே. அப்ப இன்னும் நீங்க திமுக கம்பேர் பண்ணி தான் ஒரு தவிர உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அதற்கு 2021 ஓடிடுறீங்க. நீங்க 2021 100 நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்குது. மின்சாரத்துறையில மிகப்பெரிய முறைகேடு நடக்குது. மின்சாரம் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. மறைமுகமாக மக்கள் படுமோசமான பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கான்னு கேட்டா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுனா நான் ஃபைல் வச்சிருக்கிறேன். திமுக அதை செஞ்சது. நான் உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். மக்கள் ஒரு தீர்ப்பு, ஒரு மாற்றம் வேண்டும் என்று உங்களுக்கு வந்து வாய்ப்பளித்திருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட்டீர்கள். 100 நாட்களை கடந்து விட்டீர்கள். 100 நாட்களை கடந்து நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்னும் நீங்க கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணி தான் ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான பதில்? எனக்கு புரியலையே. அது இன்னும் நீங்க உங்களுக்கு இப்ப சபை மாண்பு இல்ல, பொதுவா திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியை குறை சொல்லாமலே ஆட்சியை நடத்தி விட்டதா என்ன? ஒவ்வொரு இந்த 2 திராவிட கட்சியிலும் இல்லைன்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க. கடந்த ஆட்சியை வந்து குறை சொல்றது, திரும்ப புதுசா வந்திருக்கிறவங்க வந்து மாற்றத்தை எதிர்நோக்கி இல்ல உங்களுக்கு அந்த மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. நீங்க மக்களை ஏமாத்த முடியாது, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சார், விஜய் என்ன எல்லாம் சரி செஞ்சிருவாரு. விஜய் என்ன வந்தா இந்த தமிழ்நாடு வேற லெவல்ல மாறிடும். தமிழ்நாட்டுக்கு பெண்கள் பாதுகாப்பு அதிகமாயிடும், சட்ட ஒழுங்கு சரியாயிடும், தமிழ்நாடு வேற லெவல்ல வந்து வளர்ந்துரும். கடந்த 3 மாதங்களில் மட்டும் 32,250 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறீர்கள். தமிழ்நாடு இல்லாத, கடன் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்புறம் எப்படி நீங்க 3 மாசத்துல 32,000 கோடி கடன் வாங்கினீங்க? கேள்விக்கெல்லாம் 1 லட்சம் கோடி வருமானம் ஈட்டிருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்கறீங்க? இன்னும் வரல. 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். கோபி, you are a journalist. இல்ல சார், இல்ல இது அரசு சொன்ன அந்த 67,000 கோடியிலுமே சிக்கல் இருக்கு. தூத்துக்குடியில போன்ற இடங்கள்ல எல்லாம் அந்த 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல சில கம்பெனிஸ் எல்லாம் 3-4 மாசத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆன கம்பெனிக்கு எல்லாம் 20,000 கோடி டெண்டர் கொடுத்த கதைலாம் இருக்கு. கேள்வி, நேரடி கேள்வி, எல்லாத்துக்குமான மாற்றம் என்று தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு மக்களிடம் சொல்லி வாக்குகளை பெற்று முதலமைச்சராக்கிறீங்க. ஆன பிறகு இன்னும் நீங்க கடந்த ஆட்சியை மட்டும் குறை சொல்லிட்டு எப்படி ஓடிட்டே இருக்க முடியும்? மக்கள் பாக்குறாங்க. என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு முழுக்க புசியானந்தன் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாரு, இங்க பாருங்க, சும்மாலாம் கிடையாது, ஒருத்தர் வந்து சென்னையில இருந்தா கன்னியாகுமரி வரையிலும் பேருந்து இலவசம் சொன்னீங்களா? செஞ்சீங்களா? செய்யல சார். படிப்படியா பண்ற, படிப்படியா செய்வேன்னு சொன்னீங்களா? படிப்படியா சொன்னேன்னு செய்வீங்களா? அப்படி பார்த்தா ஆமா இல்லைங்க, மகளிருக்கு அதுவும் பார்ஷியலா கொடுத்தீங்க. முதலமைச்சர் வந்து சொன்னாரு, நாங்க அப்படி செய்ய மாட்டோம்னு சொன்னாரு. 2 நாள் ரீல் போயிட்டு இருக்கேன், பாக்கலையா? இந்த மாதிரி பாதியா கொடுப்பேன், ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இந்த மாதிரி எல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் வந்தது எல்லாருக்கும் கொடுப்பேன். உங்களுக்கு யாரும் உடனே அவசரப்பட்டு பாதியா எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு சொல்லல. நீங்க சொன்னபடியே செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. தங்கம் திட்டம் எல்லாருக்கும் சொன்னீங்க, அரசு மருத்துவமனைக்கு தான் சொன்னீங்களா? சொல்லல. பால் விலை ஏற்றம், பால் கொள்முதல் விலை 44 ரூபாய் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. உங்களுக்கு யாரும் 41 ரூபாய்க்கு இப்ப கொடுங்க சொன்னா அவசரமா ஏதாவது இல்ல. அப்ப எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன்னு உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஆனா செய்யக்கூடாது எதுவுமே. இதுதான் தாவேக்காவோட திட்டமே தான். 41 ரூபாய் திட்டம் கொடுத்துட்டு 44 ரூபாய் கொள்முதல் விலை. கர்நாடகா 50 ரூபாய் கொடுக்குது,
65 ரூபாய் 62 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசம், 65 ரூபாய் கொடுக்குது பஞ்சாப் தான் இருக்கிற ஹையஸ்ட். கொள்முதல் விலை கொடுக்கல நீங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி கேள்விக்கு இல்ல. கொள்முதல் விலை நீங்க உங்களோட தேர்தல் இருக்கையில் 44 ரூபான்னு இருக்கு, நீங்க சொன்னது கொடுத்தது 41 ரூபாய். சரியா? கேஸ் சிலிண்டர் அன்னபூரணி 6ன்னு சொல்லிட்டு சூப்பர் 6ன்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர் 6ன்னு சொல்லிட்டு இப்ப 3 சிலிண்டர் ஆக்குனது யாரும் கேட்கல. 3 சிலிண்டர் இப்போதைக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா 3 கொடுங்க. இல்ல சார், நீங்களே உங்களோட திட்டம் என்ன? நீங்கள் திமுக செய்த எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. சொல்றதுக்கு உங்களுக்கு தெளிவான இந்த கேள்வி பதில் இருக்கா? சார் நான் இந்த கேள்வி பதில் இருக்கா? திமுக செஞ்ச எல்லாத்தையும் நான் செய்ய மாட்டேன், திமுக இந்த மாதிரி பார்சியலா கொடுத்து நான் செய்ய மாட்டேன். 2.5 லட்சம் ரூபாய் தான் வருமானத்துக்கு உட்பட்ட பெண்களுக்கு மட்டும் தான் 3 சிலிண்டர் சொன்னீங்களா? பதில் இருக்கா? கிடையாது. அப்ப 6 சிலிண்டர் இலவசம் தானே சொன்னீங்க. மானியம் எப்படி திருப்பி நான் அக்கௌண்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, அது எப்ப சொன்னீங்க? உங்களுக்கு நீங்க 3 சிலிண்டர் இலவசம்ங்கிறதுக்கு மானியத்துக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பெண்மணி வாங்குறாங்க, அது மீண்டும் அவருடைய சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கு போய் சேர்றதுக்கு 15 நாள் ஆகும். அந்த 15 நாள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யார் கொடுப்பா? அது எப்படி இலவச திட்டம் ஆகும்? அது பேர் எப்படி இலவசம் ஆகும்? அது பேர் மானியம். நீங்க கொடுத்தது பேர் மானியம். அப்ப 3 அன்னபூரணி சூப்பர் 6ன்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர் அவசரமா யார் கொடுத்து சொன்னோம்? என்ன ப்ரொஜெக்ஷன்னா சொல்லணும், செஞ்சுட்டு நம்ப வைக்கணும். இப்ப இது போதும், இந்த 3 சிலிண்டர் போதும். அவன் தம்பி எல்லாம் ரீல்ஸ் போட்டு அண்ணன் சாதிச்சிட்டாரு, ஃபயர் விடுவான். அதான் தேவை. அண்ணன் வந்து சிலிண்டர் கொடுத்தாரு, அண்ணன் சொன்னாரு, செஞ்சுட்டாரு. ஆனா அதுக்குள்ள அண்ணன் செஞ்சிருக்க முறைகேடு தெரியாது. அண்ணன் என்ன முறைகேடு பண்ணிருக்காருன்னா, அண்ணன் சூப்பர் 6 6 சிலிண்டர் இலவசம்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர் காசு கொடுத்து வாங்கி அந்த காசு நான் ரிட்டர்ன் தரேன்னு சொல்றாரு, அது முறைகேடு அப்படின்னு தம்பிக்கு தெரியாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஊழல், நாங்க ஊழலுக்கு எதிராக செயல்படுவோம், ஊழலுக்கு எதிராக செயல்படுவோம்னு சொல்லும் போது நீங்க ஒரு தனியார் பத்திரிகை ஜூனியர் விடன் ரிப்போர்ட்டர் சொல்லுதுங்க, ஒரு சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கி மாட்டு கொட்டாய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி ஊழல் நீங்க ஒழிச்சிட்டீங்க? எப்படி ஊழல் ஒழிச்சிருப்பீங்க? அரசு வழக்கு நியமனத்துல 30 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் பெற்றுட்டு எனக்கு வந்து பொறுப்பு தெரியலன்னு விழுப்புரத்துல அவங்க கட்சி நிர்வாகி வழக்கறிஞர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அப்படி பார்த்தா நேற்று வாரத்துல கூட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் வந்தவர்கள்லாம் இப்போ மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க. இதுதான் நான் சொல்றேன், அதை எப்படி மாற்றம் மக்கள் உங்களை மாற்றிட்டாங்க. நாங்க புரியல, எங்களுக்கு சைக்கிள்ல வந்தாங்க மாத்திட்டாங்க. இல்ல நீங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, அந்த தவறுகளை எல்லாம் திமுக பண்ணீங்க, ஊழல் பண்ணா நம்ம திமுக அதுதான் ஏங்க மக்கள் மன்றத்தை விட மக்கள் மன்றத்தை விட பெரிய தீர்ப்பு இருக்கா? இல்ல மாறிச்சாயா? ஆட்சி வந்தியாச்சா? ஆட்சி வந்து ஊழல் ஆச்சா இல்லையா? சைக்கிள் இந்த பழைய கதை பேசுறது கூட அதுதான் மக்கள் கடமை கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க எதிர்கட்சியா இருக்கும், அதுதான் எதிர்கட்சியா இருக்கும், அதுதான் எதிர்கட்சியா இருக்கும். நீ சொல்ல நான் ஏத்துறேன், சரி அப்படி ஆயிருக்கு. இன்னும் நீ அதே சொல்லிட்டு நீ இந்த ஊழல் பண்ணிருப்பியா? நீ மாற்றம் சொல்லி ஆட்சிக்கு வந்த, இது நீ சொன்னியா இல்லையா? மாற்றம் சொன்னியா இல்லையா? மாற்றம் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு திமுக சைக்கிள்ல வந்தாங்க. இந்த கணக்குள்ள நீ ரேஞ்ச் காரணம் கேட்டு இருப்ப, 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணுவேன் பழனியில. இந்த பக்கம் அரசு வழக்கறிஞர் நியமனத்துல கிட்ட தமிழ்நாடு முழுக்க 100 கோடி ரூபாய் கிட்ட ஊழல்ன்றாங்க. யாரு நம்ம கேட்கறது? இந்த எதிர்கட்சி கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்டா நீ பண்ணாததா, நீ செய்யாததா, கண்டிப்பா சொல்லாதா? கண்டிப்பா பாரு உங்களுக்கு ஏங்க, உங்களுக்கான பார்வை, உங்களுக்கான அரசியல் முன்னெடுப்பு என்னன்னா ஊழல் இல்லாத சமுதாயம். நான் அவங்க போல இருக்க மாட்டேன். நீங்க இன்னைக்கு திமுக திருப்பி கூட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்க பாருங்க வந்துடுறேன். இப்ப நான் இல்லைன்னு மறுக்கிறேன், அதெல்லாம் அடுத்தது. உங்க பாருங்க வந்துட்டு இதற்கெல்லாம் பதில் இருக்கா? இது திருப்பதி திமுக தான் கை காட்டுவார். நான் நீ எதுக்கு புதுசா ஆட்சி வந்த? சரி தொடரலாம். உனக்கு எதுக்கு புதுசா ஆட்சி? இப்ப தொடரலாம். உன யாரும் ஆட்சிக்கு சொல்லி கூப்பிடவே இல்லையா? நான் திமுக பண்ணதான் திருப்பி நானும் பண்ணுவேன், நீங்க பண்ணாததா, நீங்க செய்யாதா? நீங்க புதுசா செய்யுங்க. ஓகே தொடரலாம். ஓகே தொடரலாம். சார் இப்போ வைத்த குற்றச்சாட்டுகளை நீங்களும் பாத்தீங்க. வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது அப்படிங்கறத முழுமையா பண்ணீங்களா, பார்ஷியலா பண்றீங்க, சொன்னதை செஞ்சீங்களா, அதுல இருந்து ஏமாற்றி தான் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை, நீங்களும் ஊழல் தான் பண்றீங்க. அதெல்லாம் வந்து நண்பர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப கோபமா தன்னுடைய கருத்தை வந்து வெளியிட்டாரு. அவர் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசும்போது நல்லா தெரியுது, பாவம் என்ன பண்ணுறது, அவங்களால வந்து இந்த நல்லாட்சியை வந்து எப்படியெல்லாம் சமாளிக்க முடியல. அதாவது ஒரு பேட்டி சொல்லுவான் தெரியுமா, என்ன உன்னால சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லுவான், தண்ணி குடிக்கிற மாதிரி. பாவம் நண்பர் வேற வழி இல்லை, அந்த இயக்கத்தை சார்ந்தவர், அதுக்காக வந்து ரொம்ப நிறைவேற்றுவதில் ஏன் பார்ஷியலா பண்ணி என்ன, ஏதாவது அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் பக்கத்துல இருந்து கேட்டுதான் இருந்தேன். புரியுதா? நான் பக்கத்து ரூம்ல இல்லை, இங்கே தானே இருந்தேன், கேமரா முடியாது நான் உட்காந்துருக்கேன். அதனால அவர் சொன்ன எல்லா கருத்துக்கும் ஒரு ஆட்சி வந்து 100 நாள் ஆயிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி இருக்கிறவங்க வந்து எவ்வளவு கல்லால வச்சிருக்காங்க தெரியல, ஆனால் அதை தொடச்சிட்டு போயிருக்காங்க. அதை வெள்ளையரிக்க விடுவோம்,
எனக்கு வந்து உங்களுடைய மகனாக, உங்களுடைய தாய் மாமனாக, உங்களுடைய பிள்ளையாக எனக்கு நீங்க கொஞ்சம் அவகாசம் தரணும், நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்கின்ற பொழுதே அந்த வார்த்தையை மக்களுக்கு அவசரப்பட்டு சட்டமன்ற என்னுடைய கருத்து வந்து பதினமா வேணாமான்னு முதல்ல சொல்லலாம், இல்ல கண்டினியூ பண்ணலாம். சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினருக்கு யார் குத்தனமோ அவன் தம்பிக்கும் ஜோசப்புடைய தம்பிக்கும் மாமானுக்கும் மச்சானுக்கும் கார் குத்த மாதிரி பேசுற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சபையில் எனக்கு கார் இல்ல, மக்களை பார்க்கணும், எனக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அமைச்சர் கொடுங்க சொன்னார்ல சைக்கிள் போ சொல்லி, இவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் கார் கொடுத்தா எங்க கிட்ட கார் இருக்கு, BMW இருக்கு, ஆடி கார் இருக்கு, இந்த கார் வேணாம்னு சொல்லி மறுக்க சொல்லுங்க. முதல்ல மறுத்துட்டாரு. இல்ல திமுக மறுத்தாங்க, மறுக்க சொல்லுங்க. எதிர்க்கட்சி தலைவர் அதாவது அனைவருக்குமான முதல்வர் அனைவருக்கும் தரேன்னு சொன்னாரு. இல்லாத ஒருத்தர் கேட்கிறாங்க, அதுல என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேல அவங்களோட தேர்தல் அறிக்கையில் 90% பேர் 170 பேர் வந்து அதாவது நண்பர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அத்தனையுமே 100 நாட்கள் நிறைவு பெற்று இன்றைக்கு இந்த அரசாங்கம் தாவக அரசாங்கம் மக்களுடைய ஆட்சியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. 6 சிலிண்டர் சொன்னோம், 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்கோம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் சொன்னாரு. எதுக்கு அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வந்து அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த திட்டம்ன்றது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒண்ணு. ஏன்னா ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனை நாடிதான் வருவாங்க. அதே நேரத்துல அந்த ஏழை எளிய மக்களும் அரசு மருத்துவமனையை நாடாது. வாக்குறுதியில் அப்படி சொல்ல. ஒரு விஷயம் கேட்டுங்க சார், ஒரு விஷயம் கேட்டுங்க. அதாவது ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனையை நாடாது, அவர்கள் வந்து அரசு மருத்துவமனையை சரியான வந்து சிகிச்சை அளிக்க மாட்டாங்க, அதனால குழந்தை பிறக்கிற சூழ்நிலை சொல்லி அங்க கடன் வாங்கிட்டு வந்து நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனா அங்க சிசரிங் நடக்குது. அதை கூட வந்து நீங்க இங்க வந்து அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சிசரிங்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் செய்வாங்க. ஆனா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அது அந்த சுகப்பிரசவமா இருந்தா கூட அந்த சிசரிங்கா மாத்து பணம் பறிப்பாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் வந்து ஒரு உடல் நலத்தினுடைய காரணமாக அந்த சிசரிங் சொன்னது பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய ஒரு உடல் பாதிப்பு ஏற்படும். அவங்க எல்லாமே வந்து அரசு மருத்துவமனையை நோக்கி வரணும். அரசு மருத்துவமனை நோக்கி வரும்போது அந்த ஏழை எளிய மக்களுக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் சொல்லிட்டு நம்ம அறிவிச்சாரு. இதுக்காக தான் அந்த திட்டத்தை அறிவிச்சாரு. அந்த திட்டத்தை செயல்படுறதுக்கு நிதியை ஒதுக்கியாச்சு. 6 சிலிண்டர் சொன்னா 3 சிலிண்டர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்லி என்ன இந்த 100 நாள்ல வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருந்து இவ்வளவு வந்து நிதி சுமையோட இருக்கும் பொழுது 100 நாட்களை என்ன செய்ய முடியுமோ அதை வந்து தெளிவாக தாவேக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வந்து செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல சார், நீங்க பார்ஷியலா ஏன் பண்றீங்க? என்ன பார்ஷியல்? நீங்க சொல்லும் போது நாங்க படிப்படியா கொடுப்போம்னு சொன்னீங்களா? ஆனா இப்ப செய்யும் போது படிப்படியா 1000 ரூபாய் சொல்லி நீங்க ஆண்டு வருமானம் இவ்வளவுதான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்றீங்க சார். அனைவருக்கும் 1000 ரூபாய் நீங்க தான் தேர்தலுக்கு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் எப்படி கொடுத்தீங்க? அதுதாங்க பிறகு முதலமைச்சர் தேர்தல் இருக்கலன்னு சொன்னாங்க. பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் வந்தது எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன், படிப்படியா கொடுத்துருவேங்கிறது எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொன்னாரு. அதாவது பிரச்சாரத்துல நாங்க சொன்னோம்னா நீங்க ஆட்சி கட்டில இருந்தீங்க, நீங்க கல்லால பணம் வச்சுட்டு போவீங்க சொல்லி சொன்ன பிரச்சாரத்துல கல்லால பணம் இல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் செய்ய முடியும். அப்ப பணம் திமுக கொடுத்துருக்கோம். எப்படி கல்லால பணம் திமுக கொடுத்துருக்கோம்? போகல தெரியும் எவ்வளவு இருக்குன்னு அதனால இதுல என்ன தப்பு இருக்கு? அதனால மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்.
அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி. உலக வரலாற்றிலேயே இளைஞர்களும் பெண்களும் அரசியலுக்கு, மாணவ மாணவியர்கள் அரசியலுக்கு வந்தால்தான் ஒரு நல்லாட்சியை தர முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு தத்துவத்தை உலகுக்கு உணர்த்திய ஒரே தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள். அது மறுக்க முடியாது. சாமானிய மக்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சி தூய ஆட்சி. இந்த ஆட்சி சொன்னது என்ன சொன்னாரோ அதை செய்வார். அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாக இந்த ஆட்சி விளங்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த என்ன ஒரு சந்தேகம் இல்ல, இந்த பரந்தூர் விமான நிலைய விவகாரம், இப்போ அதுலயும் கூட அந்த திட்டம் சார்ந்து அது ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த பக்கம் விவசாயிகளின் பக்கம் நின்று இதை முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பக்கம் தமிழ்நாட்டை இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ரத்து விவகாரம் இருக்கும். ஏன்னா நம்மளோட தொழில் வளர்ச்சிக்கு விமான நிலையம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படி இல்ல சார், நான் கேள்வியை முடிச்சிடறேன். இப்ப இந்த மாதிரியான ஒரு 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 வாதம் வைக்கப்படுகிறது. இப்ப இதுல மக்கள் என்னத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அண்ட் இதுலயும் கூட போய் நடுவுல எப்படிப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பக்கம் முதல்வர் மருமகன் அவருடைய நிறுவனம் சொன்னது, இந்த பக்கம் லாட்டரி மருமகன் சொல்லிக்கிட்டது, இதெல்லாம் தேவையான ஒன்றா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இந்த பரந்தூர் விவகாரத்தை எப்படி பார்க்க சார்? அந்த விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதை ரத்து ஏன் பண்றாங்கன்னு சொன்னா, அதை தெளிவாக தொழில்துறை அமைச்சர்கள் அந்த சட்டமன்றத்தில் தெளிவாக பதிவு செஞ்சாங்க. நானும் இங்கே பதிவு செய்கிறேன். அதாவது அந்த சதுப்பு நிலத்தில் மழை தண்ணீர் வரும்பொழுது சதுப்பு நிலம் கிடையாது, அது விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்தில் மழை தண்ணீர் வருகின்ற பொழுது அதை உறிஞ்சக்கூடிய மழை தண்ணீரை உள்வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலம். அது அந்த நிலத்தில் விவசாயம் இருந்தால் சென்னைக்கு வரக்கூடிய வெள்ள ஆபத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பிரகாரம் அந்த இடத்துல ரன்வே நீங்க அமைச்சிங்கன்னா, விமானத்தை ரன்வே அமைச்சிங்கன்னா அது சரியாக இருக்காது அப்படின்றத அந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சொல்றாங்க, அதை ஆராய்ந்து சொல்றாங்க. அதாவது சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள் அதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா இந்த இடத்துல அந்த விமான ஓடுதளம் அமைக்கிறதுக்கு சரியா இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கருத்துக்களும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்றனாலையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல குடும்பம் அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்றதுனால இன்றைக்கு அந்த இடத்துல சரியா வராது. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம அந்த இடத்துல நீங்க என்னதான் விமான நிலையம் கட்டினாலும் பாதிப்பு தான் அதிகமா இருக்குமே தவிர அதனுடைய பிரதிபலன் அதிகமா இருக்காது அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட அதை வேண்டாம்னு சொல்லி மறுக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க விமான நிலையம் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அத்தனை பொருட்களை நம்ம கார்கோ எல்லாம் ஏற்ற முடியும் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விமான நிலையத்திலே நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்குமே தவிர எதுவும் தடைப்படல. இல்ல, மாற்று திட்டம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நிலங்கள் விவசாயிகளுக்கு போய் சேராமல்ல போகுது. இல்ல, மாற்று திட்டம் சொன்னா அது விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாது, அந்த நிலத்துல எதை செய்தால் சரியா இருக்குமோ அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை இந்த ஆட்சி அமைக்குமே தவிர ஒரு காரணத்தை கொண்டு எக்காரணத்தை கொண்டும் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய அளவிலும் அங்கே அந்த நிலத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவார்களே தவிர விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய அளவிலே ஒரு திட்டம் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ இதுல உங்களோட கருத்து, இப்போ அந்த இடத்துல கூட அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசும் பொழுது வைத்த வாதத்தையும் நான் இங்க வச்சுக்கிறேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான அனுமதியும் உங்ககிட்ட இருந்த பொழுது 5 ஆண்டுகளா ஏன் அதை பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியையும் திமுகவை நோக்கி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கேள்வியை முன்வைத்து கூட நான் இந்த விவகாரத்தை அணுகிறேன். இப்போ திமுக என்ன சொல்ல எனக்கு எதிர்கட்சி தெரியுமா அதை பத்தி? ஃபேஸ் 3 போயிட்டு இருக்கு. அப்புறம் ஃபார்ச்சூன் 650 கம்பெனிஸோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட் பரந்தூர்ல விமான நிலையம். பரந்தூர் விமான நிலையம் ஏதோ ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்தல் 5 இடங்கள் தேர்வு செய்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் கொடுத்த அந்த விங் பவர் இதெல்லாம் கொடுத்த அவங்க செலக்ட் பண்ண இடம் தான் பரந்தூர் விமான நிலையம். அப்போ அண்ணன் சொன்னார் இதில் ஈரப்பதம் இருக்கு, அதில் பறக்கிறதுக்கான சரியான இடம் இல்லை, விவசாயிகள். நான் சொல்லல, அண்ணனோட அவங்க அப்படி சொல்லல, சொல்றது இல்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதை சொல்றாங்க. எல்லா சர்டிபிகேட் கோபி உங்களுக்கு தெரியல, பூவுலகின் நண்பர்கள் நான் பேட்டி எடுத்து அவங்களும் இதை சொன்ன விஷயம் தான். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை பத்தி இங்க நான் பேச வரல. நான் சொல்றது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எல்லா சர்டிபிகேஷனும் இஷ்யூ பண்ணியாச்சு. 90% இடங்களை கையகப்படுத்தியாச்சு.
இப்ப உங்களுக்கு பிரச்சனை வந்து இடங்கள் கையகப்படுத்தப்பட்டது 90%. அதாவது மொத்தம் 5700 ஏக்கர், அதுல 1500 ஏக்கர் ஏற்கனவே கையகப்படுத்தி 35 லட்சத்துல இருந்து 2.5 கோடி ரூபாய் வரையிலும் செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு. சரியா? அவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் வாங்கினவங்க. தே ஆர் நாட் ஏகனாபுரம் மக்கள், பரந்தூர் மக்கள் கிடையாது, ஏகனாபுரம் மக்கள் கிடையாது. அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்ப பிரச்சனை வந்து செட்டில்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு தான். இவங்க எல்லாம் செட்டில்மெண்ட் வாங்கல, இன்னும் ஏகனாபுரம் பரந்தூர்லாம் செட்டில்மெண்ட் வாங்கல. அவங்க ரிமைனிங் 10% வராங்க. பாக்கி 2000 ஏக்கர் கவர்மெண்டோட லேண்ட். 1500 ஏக்கர் செட்டில்மெண்ட் கொடுத்தது, 35 லட்சத்துல இருந்து 2.5 கோடி ரூபாய் வரையும் கொடுத்தது. பாக்கி 2000 ஏக்கர் வந்து கவர்மெண்டோட இடம். இப்ப இந்த ஏகனாபுரம் சுத்தி இருக்கிற மக்களை வந்து கையகப்படுத்த வேண்டிய இடம் தான் 1500 ஏக்கர். ஆக 90 விழுக்காடு லேண்ட் அக்விசிஷன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருச்சு, செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஏகனாபுரம் அதை சுற்றி இருக்கிற கிராம மக்கள் தான், அவங்க தான். ஒரு விவசாயம் என்பது கட்டாயம் வந்து பேணி பாதுகாக்கக்கூடியது தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா 2008 அகில இந்திய தரவரிசைப்படி மீனம்பாக்கம் விமான நிலையம் 3வது வரிசையில் இருந்துச்சு. டெல்லி, மும்பை, அடுத்தது மீனம்பாக்கம் இருந்துச்சு. இப்ப எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, இப்ப 6வது இடத்துல இருக்கு. டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை. இந்த திட்டத்தை நீங்க ரத்து செஞ்சது மூலமா கொல்கத்தா முன்னாடி வருது, சென்னை கொல்கத்தாக்கு பின்னாடி போகுது. சரியா? இப்ப பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீங்க விவசாயத்துக்காக நீங்க இந்த திட்டத்தை ரத்து பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் நம்ப முடியலைங்களா? விவசாயிகள் கட்டாயம் பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள், அவர்கள் விவசாயம் புரிவதற்கு ஒரு தக்க இடத்தை நீங்க மாற்று இடத்தை கொடுத்துட்டு, ஏன் நான் இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால இந்த இடத்தை தவிர ஜியோகிராபிக்கலா சென்னை சுத்தி வேற எங்க ஏர்போர்ட் நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணணும்னா எப்பவே பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகால போராட்டம் இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை. அப்ப எக்ஸ்டென்ஷன் எல்லாம் பண்ணல. ஏங்க, நீங்க F-747 போன்ற ரக விமானங்கள் மீனம்பாக்கத்தை தரையிறங்க முடியாது, அதுக்கான ஓடுதல பாதை இல்லை. தெரியாம பேசக்கூடாது. இந்த ஓடுதல பாதை தான் இப்ப வந்து நாங்க ஃபேஸ் 5 வந்து கொண்டு வருவோம், 5வது முனையம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5வது முனையம் அமைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகும். அப்ரூவல் வாங்கி இந்த 5வது முனையம் இவங்க அமைக்கிறதுக்கு 10 ஆண்டுகள் ஆகும். இது ஏதோ விளையாட்டு போக்குல நீங்க பண்ற காரியம் இல்லை. நீங்க ஆல்மோஸ்ட் சென்னை பிடிச்சிருக்கீங்க பேக்ல. நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ஃபார்ச்சூன் 650 கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்க 67,000 கோடி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டோம், 1 லட்சம் கோடி வருமானத்தை நாங்க வந்து ஈர்த்துட்டோம். அதன் மூலம் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு ஒரு கிராமத்தை அமைத்து இத்தனை பேருக்கு அந்த லேண்ட் அக்வைசேஷன் பண்ண மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுப்புன்னு உறுதியளித்து, அவர்களுக்கு லேண்டுக்கான பணத்தை கொடுத்து அவர்களுக்கு அதில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்போம்னு உறுதியளித்ததன் பேர்ல தான் அந்த லேண்ட் அக்வைசேஷன் சொல்லி நடந்திருக்கு. அப்ப இதுவரையிலும் நடந்த இந்த 3500 ஏக்கர் லேண்ட் அக்வைசேஷன்ங்கிறது வந்து சாதாரண ஒரு இரவுல நடந்துடல. இது பல கட்ட பேச்சுவார்த்தைகள்ல பல கட்ட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை மக்களுக்கு புரிய வச்சுதான் இது நடந்திருக்கு. இப்ப 1500 ஏக்கர் உங்களுக்கு ஈகோ முக்கியம் இல்லை, நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கலாம். நீங்க போய் சொன்னா, விஜய் சொன்னா கேட்பாங்க. அவங்க என்ன புரிய வைக்கலாம்? இந்த இடம் தவிர ஜியோகிராபில நீங்க அதுக்கப்புறம் போய் உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் நீங்க வச்சுக்கணும். பானையூர்ல தான் கடலுக்கு நடுவுல தான் போட்டுக்கணும், வேற இடம் இல்லை. நான் ஏதோ யாரையும் கிண்டல் பண்றதுக்காக சொல்ல இந்த வார்த்தையை. வேற இடம் சென்னையை ஒட்டி ஜியோகிராபிக்கலாவே இல்லை. இது எப்படி போகும்? இது ஒருவேளை வந்து சந்திரபாபு நாயுடுக்கு சாதகமா போகும். இப்ப ஸ்ரீ சிட்டில அவங்க வந்து ஒரு பேருந்து, ஒரு விமான நிலையம், பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கிறதா உங்களுக்கு பேச்சு ஓடிட்டு, இது அவங்களுக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஃபார்ச்சூன் 650 கம்பெனிஸ இங்க இருந்து பார்டர்ல இருக்க ஒசூர்ல இருக்கிற கம்பெனிஸ பெங்களூருக்கும், இங்க இருக்கிற கும்மிடிப்பூண்டி ஒட்டி இருக்கிற கம்பெனிஸ, புறகடம் ஒட்டி இருக்கிற கம்பெனிஸ ஆந்திராவுக்குள்ளேயும் தள்ளுறதுக்கான வாய்ப்பு தான் இது அதிகம். அப்ப இதை யாரோட ஆலோசனைப்படி இது முதலமைச்சர் செஞ்சார்? தன்னோட இருக்கிற ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு மக்கள் கொடுக்கின்ற அட்வைஸ் படி இது செஞ்சுட்டாரோன்ற ஒரு பயமும் ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கு. இது நீங்க எது முக்கியம், இதுல ஈகோ தேவையில்லை. திமுகவோட திட்டம் இல்லை, இது ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டம். அண்ணன் சொன்ன மாதிரி இது திமுக பிளைட் விடுறது இல்ல, டிஎம்கே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இல்ல. we just give the land to them. அவங்க தான் இதுக்கான திட்டத்தை வந்து, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம், பரந்தூர் விமான நிலையம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது மத்திய அரசாங்கத்தோட ஒரு அங்கம். அதுல போய் நீங்க நாங்க இடம் லேண்ட் அக்விசிஷன்ல தான் கேட்கிறோம். அதுல நீங்க வந்து ஹியூமிடிட்டி அதுல வந்து கரெக்ட் இல்ல, அதுல அவங்களுக்கான அதை வந்து ஹியூமிடிட்டி கரெக்ட் இல்லைன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு சமூக ஆர்வலர்
அவங்க கொச்சப்படுத்தல, விவசாயிகளை கொச்சைப்படுத்தல. அவர்களோட தேவைங்களுக்கு புரியுது, அவங்களோட நல்லெண்ணம் எங்களுக்கு புரியுது. ஆனா அதை தாண்டிட்டு சென்னை ஒட்டி இருக்கிற இடம், அது 65 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. பெங்களூர்ல இருந்து இப்ப இருக்கிற பெங்களூரோட ஏர்போர்ட்டும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கு. அந்த இடம் ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறது மூலமாக அந்த இடம் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் வளர்ந்துருக்கு, வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. முதல்ல அதிகமா பயன்படுத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இப்ப படிப்படியா ஏறி இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் பறப்பதற்கு கொள்ளளவு உள்ள மக்கள் தொகையாக கணக்கிடப்பட்டது வந்து 10 கோடி 10.5 கோடி. இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் விமான நிலையம் ஒரு ஆண்டுக்கு 3.5 கோடி மக்கள் தான் பயணம் செய்கிறார்கள். அப்ப நீங்க அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்க நம்ம வந்து அதை கட்டமைக்க முடியாது. உள்ளபடியே அது சில அதாவது சில இதுகளை பவரை தாண்டிட்டு சில விஷயங்கள் அது நடந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க இவ்வளவு பயணங்களை தாண்டி அங்க இருக்கிற டிராபிக், ஒரு வண்டி ஒரு முனையத்துக்குள்ள போய் இன்னொரு முனையத்து வழியா ஒரு கார் வெளியில் வர்றதுக்கும் அவ்வளவு நேரம் ஆகும். அதற்கும் சரியான கிளாரிட்டி. அப்ப இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக முதலமைச்சர் இது அவசரப்பட்டு இந்த நடவடிக்கையில இறங்கி இருக்காரு. இது மேபி அவர் இன்னும் அவருக்கான டைம் போகல. ஆனா இன்னொரு மாற்று இடம் தேடுவது என்பது சென்னையை ஒட்டி நீங்க இன்னுமே இடம் தேடினா விழுப்புரத்தை தான் தேடணும் போய். அது உங்களுக்கு தூரம், ரொம்ப தூரம். அவர் உண்மையிலே சொல்றேன், வேற இடம் இல்ல. இருந்தாலும் சொல்லிட்டு 5600 ஏக்கர் 5800 ஏக்கர் தேவை. 22,000 கோடி ப்ராஜெக்ட் அது. நீங்க சென்னை ஒட்டி ஒரு இடம் வேற எங்கேயா இருந்தா நீங்களே தான் கொடுங்க. இந்த கருத்தை முன் வச்சிருவோம். நிறைவு கருத்துக்கு வந்துடலாம். மொத்தமா இந்த விஷயம் உட்பட சட்டமன்ற பேரவை நிகழ்வுகள் உட்பட இப்ப தாவே காட்சியினுடைய விஷயங்கள்ல இப்ப என்னென்ன தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்ல வர்றது இந்த விவகாரத்துல என்ன விஷயங்கள்? இல்ல நாங்க கரெக்டா தான் பண்ணுவோம், திமுக எதிர்கட்சிகள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த நிறைவு கருத்தை ஒரு ஷார்ட்டா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சார் நீங்க ஆரம்பிக்கலாம். அதாவது நண்பர் வந்து நீண்ட நெடிய விளக்கம் அந்த பரந்தூர் விமான நிலையம் ஏன் அமைக்கப்படாத தடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு கொடுத்தாரு. அது நான் ஒரே ஒரு சுருக்கமாக தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணும், நம்மளுக்கு நேரம். ஆனால் அதுக்கு விளக்கம் தர தேவையில்லை. ஏன்னா விளக்கத்தெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன விளக்கம்னா, மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு அங்கே வந்து பாதிப்பு ஏற்படுது. அது வந்து அந்த இடம் பரந்தூர் விமான நிலையம் வந்து சரியான ஒரு விமான தளம் அமைப்பதற்கான இடம் அல்ல. அங்கே விவசாயம் இருந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படின்றது மக்களுடைய கருத்து, விவசாயியுடைய கருத்து. அதுவே வந்து அரசுடைய கருத்தாக அதை கைவிட வேண்டும் என்பது முதலமைச்சர் அவர்கள், அரசு வந்து முடிவு எடுத்திருக்கு. இப்போ அதில் வந்து அந்த விமான நிலையத்தை இவ்வளோ மூச்சு பிடிக்க இவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால், இப்போ 5 ஆண்டு காலமாக வந்து நீங்களே சொன்னீங்க, அமைச்சர் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு சென்னை விமான நிலையம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விமான நிலையத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு வந்து 5 வருஷமாக எதே ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தேன், நீங்கள் ஏன் இன்னும் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த வித பதிலும் கிடையாது. அதுக்கு பதில் இல்லாமே இவங்க பதில் சொல்கிறாங்க. அதை விட்டுருங்க. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா, அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியா, நல்ல ஆட்சியா நடந்துருக்கு. ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நண்பர் அவர்கள் வந்து நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தாலும் கூட திமுக, அண்ணா திமுக, திராவிட இயக்கங்கள் 50 ஆண்டு காலமாக எப்படி வந்து அந்த அசம்பிளிக்கு வந்து போனாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு இவருக்கு வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கும். ஒன்று பணபலமோ, அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து பாரம்பரியம், அவங்க ஃபாதர் எம்எல்ஏவா இருப்பாரு, எம்பியா இருப்பாரு, இப்படி இந்த தொடர்ச்சி இருக்கும். யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் உள்ள வந்து வர முடியும். அவங்களுக்கும் வந்து அது தலைமையில வந்து வேண்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்க வச்சுங்க. அப்படிதான் வந்து அந்த இயக்கங்கள் வந்து உள்ள வந்தது. ஆனா இன்றைக்கு ஒரு புது சமுதாயத்தை, ஒரு புது சமூகத்தை, எந்தவித அரசியல் பின்பலம் இல்லாத ஒரு சாமானிய மக்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வைத்து அழகு பார்த்து இன்றைக்கு மக்கள் ஆட்சி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நிகராக ஒரு ஆட்சி நடக்குது சொன்னா அது தாவேகாவுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சியை தவிர ஒரு புது சமூகத்தை வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். அரசியலுக்காக ஒரு புது சமூகம் வந்திருக்கு. அதை வந்து யாரும் குறை கூறாமல் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய, எதிர்க்கட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல சேவையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், உங்களோட நிறைவு கருத்து. தொடக்கம் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை. அண்ணன் வந்து ஒரு நல்லா சொன்னார் ஒரு பாயிண்ட். யாரும் அரசியல் பின்புலம் இல்லாதவர்களை தாவேக்கா உருவாக்கியது. தாவேக்கா உருவாக்கிய அந்த அரசியல் பின்புலம் இல்லாத அந்த நபர்கள் எல்லாம் யாருங்கிறது தான் கேள்வி. கொஞ்சம் அது அவன் கருதி நான் சொல்றேன். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, அந்தாசரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இது ஒரு ஜென்ரிக்கான விமர்சனத்தை நான் தவிர்த்துறேங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஜென்ரலா நீங்க தான் சொன்ன கோச்சுப்பீங்களே எல்லாத்தையும்.
அப்புறம் எங்களை பார்த்து நீங்க அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க. நீங்க நல்லாவே இருங்க, நல்ல ஒரு ஜெனரேஷன் நீங்க நல்லா டெவலப் பண்ணுங்க, புது ஒரு அரசியல் சமூகத்தை. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்ட ஒரு சின்ன மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒரு அரசியல் மனசாட்சி சொத்து சொல்லுங்க, ஒரு புது சமூகம் மேலே போயிட்டு நான் நீங்க அது உள்ள அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் அதாவது கேளுங்க நான் சொல்றேன். கோபி ஒரு நிமிஷம் லெட் மீ அலோட் முடிச்சல நம்ம கிட்ட டைம் முடிங்க, நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அதாவது அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், அந்த சமுதாயத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன, நலன்கள் என்னன்றதை கருத்தில் கொண்டுதான் ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் பார்க்கணும். அண்ணா விஜய் அண்ணா வந்து சாதனை படிச்சிருக்காரு, 107 எம்எல்ஏக்கள், அதுல வருது 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து புதியதானவர்கள். சரி, அந்த 100க்கும் மேற்பட்டவர்களால தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாதிரியான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டு அரசியல் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அது வந்து அது உதவி புரியும் அப்படின்னா அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை வரவேற்க திமுக எப்பவும் தயாரா இருக்கு. ஆனா சீட்டு கட்டில 13 ஜோக்கரா இருக்கக்கூடாது, அது தப்பு, அது விளையாட முடியாது. இப்ப நாங்க சொல்ல வர குற்றச்சாட்டு தான், நீங்க யாருன்றது முக்கியம் இல்ல, நீங்க உள்ளபடியே நீங்க பின்புலம் இல்லாதவர்கள்லாம் வந்திருக்கீங்க சட்டசபைக்கு, ரைட், ஓகே, கொஞ்சம் உங்களை தயார்படுத்திட்டு பேசுங்க. நீங்க ஆதாரம் இல்லாமல் பேசுவது, அடுக்கடுக்காக பேசுவது, பாட்டு பாடுவது, குற்றம் சாட்டுவிட்டு அது ரீல்ஸா கன்வெர்ட் ஆகிற பிறகு அவையில் உறுப்பிலிருந்து பாட்டெல்லாம் வந்து இவங்க கூட பாடிருக்காங்க சார், பாடிருக்காங்க, அதெல்லாம் இல்ல மறுக்க முடியாது. இவங்க அசம்பிளி நடக்கும் பாட்டு பாடலையா, மாபெரும் சபை இல்லி நடந்தால், அதெல்லாம் நீங்க தாங்க பாடுனீங்க. அந்த பாட்டை யாருக்கு பாடுனீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டை இல்ல சார், ஓகே தகவலுக்காக சொல்றேன். இப்ப கூட ரீசென்ட்லி ஒரு பழைய வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. அப்போதைய வந்து அமைச்சராக இருந்த பி மூர்த்தி அவர்கள் அந்த சட்டப்பேரவையில உதயநிதி அவர்களுடைய படங்களை கோர்வையாக வைத்து புகழ்ந்தார். அதெல்லாம் பாடுறதுன்றது சபாநாயகர் பாட்டு பண்ணலாம் இருக்கா? கோபி கேள்வி கேட்டா நான் நான் தகவல்களுக்காக சொல்றேன். குற்றம் இல்ல, அவருடைய நிறைவு கருத்து சார் முடிக்கட்டும். அதாவது யார் பெஸ்ட் சிங்கர்ன்றது இல்ல, யார் பெஸ்ட் ஸ்பீக்கர்ன்றதுதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இங்க என்ன வந்து இது நடக்குதா, பாட்டுக்கு பாட்டு நடக்குதா, அப்படி பெஸ்ட் சிங்கர் தான் சொல்றாரு அசம்பிளில. அதே வந்து அவர் திரும்பி பார்க்கணும், அவங்களுடைய ஃபாதரையும் எவ்வளவு புகழ்ந்து பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகே, இது தகவல் வச்சுட்டோம். நீங்க நல்லா பாருங்க, நீங்க நல்லபடியா ஆட்சிங்க, தப்பு இல்ல. ஆனா மக்களை பாதிக்காத அளவிற்கு, வரியேற்றம் செய்யாத அளவிற்கு, விலைவாசி உயராத அளவிற்கு, பருப்பு விலை கூடியிருக்கு, அரிசி விலை கூடியிருக்கு, மக்களோட அன்றாட விலைகள் 20-30 விழுக்காடு கூடியிருக்கிறோம். பருப்புலாம் நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த விலையை காட்டிலும் இப்ப கூடுதலா கிட்டத்தட்ட 60-70 ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிலோ பருப்பு, துவரம் பருப்பெல்லாம். அதனால இந்த நிலையை வந்து மாற்ற வேண்டும். இந்த நிலைக்காக மக்களுக்கான ஒரு ஆட்சியை புரிவதற்காக நீங்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறீர்கள். மக்களை ஏமாற்றி அல்லது மக்களிடம் வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சியில் வந்திருக்கிறீர்கள். அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்து. ஓகே, ஸோ இந்த கருத்துக்களை முன் வச்சுருவோம், மக்கள் மத்தியில் முன் வச்சுருவோம், அவங்களும் அவங்களோட கருத்துக்களை வைக்கட்டும், அண்ட் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் தற்போது நடக்கிற இந்த விவகாரம் தொடர்பாக உங்களோட பார்வைகளை கருத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்கும் நன்றி சார். நன்றி.